அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, ஹோமியோபதி மூலமாக நம்முடைய விலங்குகளுக்கு, செல்ல பிராணிகளுக்கு சிகிச்சை எப்படி அளிப்பது, என்னென்ன பிரச்சனைகளுக்கு நாம் ஹோமியோபதி மூலமாக தீர்வு கொடுக்க முடியும் என்பதனை தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது டாக் பிளாட்டட் இன் இன்டெலிஜென்ஸ். அதாவது நாயினுடைய அறிவுத்தன்மை, கூர்மை அது எந்த அளவுக்கு இருக்கிறது, அதனுடைய இன்டெலிஜென்ஸு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை பற்றி அமெரிக்கன் ஆய்வு நிறுவனம் என்ன சொல்லியிருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். மாமிசம் உண்ணக்கூடிய விலங்குகளில் பல விலங்குகள் அறிவு கூர்மையாக இருக்கிறது. அந்த விலங்குகளின் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது மாமிச உண்ணியான நாய்க்கு அது ஒரு சாதாரணமான அறிவு உடையதாகத்தான் இருக்கிறது என்று அமெரிக்க ஆய்வு நிறுவனம் கூறுகிறது. இதுவே ஒரு காட்டில் இருக்கக்கூடிய மாமிசம் உண்ணக்கூடிய விலங்குகள் ரொம்பவும் இன்டெலிஜென்ஸாக அது தன்னுடைய வாழ்க்கையை வாழுகிறது அப்படிங்கிறது தான் அமெரிக்கன் ஆய்வு நிறுவனம் சொல்லுகிறது. புரியுதுங்களா? இப்போ நாம் என்ன நினைக்கிறோம், நாய் ரொம்ப அறிவு கூர்மையானது, புத்திசாலியானது அப்படின்னு நினைக்கிறோம். அது இல்லை. அதை விட மாமிசம் உண்ணக்கூடிய மற்ற விலங்குகளுக்கு அறிவு சார்ந்ததாக இருக்கிறது. இது ஒரு சாதாரணமான இதாக தான் இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. சரி, இப்படி சாதாரணமாக இருக்கக்கூடிய அந்த அறிவை, இன்டெலிஜென்ஸை அதிகப்படுத்துவதற்கு, அதை ரொம்ப சுறுசுறுப்பாக கொண்டு வருவதற்கு என்ன மருந்துகள் ஹோமியோபதியில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் பெரேட்டா கார்போனிக்கம் அப்படிங்கிற மருந்து மிக அற்புதமாக வேலை செய்யக்கூடிய மருந்தாக இருக்கிறது. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நாய்களை எந்த இதுக்கு பயன்படுத்துவாங்க? போலீஸில் திருடர்களை கண்டுபிடிக்க, திருடு போன பொருளை கண்டுபிடிக்க, வெடிகுண்டெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இதை பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா? அதே போல் வீட்டு காவல் இதுக்காக பயன்படுத்துகிறாங்க, வேட்டைக்காக பயன்படுத்துகிறாங்க, தாங்கள் வளர்த்தக்கூடிய ஆடு மாடுகளை காப்பதற்காக பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்த இதை எதுவாக இருந்தாலும் இந்த பெரேட்டா கார்போனிக்கம் மருந்தை அந்த பிராணிகளுக்கு, நாம் வளர்த்தக்கூடிய செல்ல பிராணிகளுக்கு கொடுக்கும் பொழுது அது நல்ல சிறந்த வகையிலே தன்னுடைய புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்தும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை என்பதனை கூறி வாய்ப்பளித்த சர்வம் மற்றும் யோகம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.